ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தின் பாலம் சேதமடைந்து தண்ணீர் வண்டி தலைக்குப்புற கவிழ்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வராங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று வழக்கம் போலதான் மீன்பிடிக்கான அனுமதி சீட்டை பெற்று மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு சென்று இன்று அதிகாலை கரை திரும்பி தங்களுடைய மீன்களை எல்லாம் மீன்பிடி துறைமுகத்தில் இறக்கி கொண்டிருந்த போது திடீர்னு வழியாக அந்த மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள படகுலாம் நிறுத்துவதற்காக கட்டப்பட்ட சத்தி பாலத்து வழியாக தண்ணீர் வண்டி வந்துள்ளது. திடீர்னு தண்ணீர் வண்டி வந்து சத்தி பாலம் திடீர்னு பாலம் சேதமடைந்து அந்த தண்ணீர் வண்டி தலைக்குப்புறா கவர்ந்துள்ளது. இதனடுத்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களும் அந்த தண்ணீர் வண்டியை மீட்டு தண்ணீர் வண்டிக்கு இருந்த ஓட்டுநர் பாதுகாப்பாக மீட்டனர். இதனடுத்து ஓட்டுநர் சிறிய காயம் ஏற்பட எடுத்து முதலுதவி சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதாவது எப்பயுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் சத்தி பாலம் திடீர்னு சேதமடைந்ததால் அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் அச்சமடைந்துள்ளதோடு தங்களுடைய மீன்பிடி தொழிலும் பாதிக்கப்படையான ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதற்கு மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த சேதமடைந்த சத்திய பாலத்திலே உரிய சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க.